அனைவருக்கும் வணக்கம். நான் நாகராஜனுங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 10 pp ஃபார்மா சீட் பேப்பர் மெத்தோடது. ஆக்சுவலாக 3 days கிராஸ் ஆக போகுது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எப்படி போயிட்டு இருந்ததுன்னு. ஒரு சிலர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னு வெளியே போயிட்டீங்க. பட் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களோட மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக 50 60 இருந்தவங்களாம் இப்போ எக்ஸாம் வரப்போகுது. எல்லாமே 80 90 பக்கமாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ்ஃபுல்லாக பண்ணும்போது கம்பல்சரி அவங்க 95 எயிட் ஹண்ட்ரடே வரதுக்கு ஒரு சிலருக்கு சான்ஸ் இருக்குது. அது எப்போ கண்டிப்பாக 90% ஷேர் பண்ணி கண்டிப்பாக வருவாங்க. அதனுடைய ப்ராக்டிஸ் நல்லா ஃப்ளெக்ஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. 10 pp ஃபார்முலாவும் அண்டு 5 years ஃபார்முலாவும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிலர் நியூவாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து இந்த சீட் எப்படி ஃபில் பண்ணுறது என்னன்னு தெரியலைங்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக மேக்ஸிமம் இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை கொஞ்சம் த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன மெயினா 10 ppயோட ஃபார்முலா எதுக்குன்னா, இப்போ எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்காது குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு இருக்காது, நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த காலத்தில் படிக்கும்போது நைட்டு பக்கத்தில் படித்தவங்க எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துட்டோம். பட் இங்கே என்னென்ன இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்சோ அதை விட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே 10 pp ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த்து வெல்த்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ உங்களோட நினைச்ச மார்க் உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இந்த 10 pp ஃபார்முலா நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நான் லேர்ன் பண்ணி என்னடா கிட்டத்தட்ட வெல்னஸ்ன்னு சொல்லிட்டு 2 years கொடுத்துருக்கீங்களா, இந்த 2.5 years ஆக போகுது. இதில் நான் உட்காந்து நான் லேர்ன் பண்ணி நான் நிறைய ரிசல்ட் எடுத்தனால தான் இது உங்களுக்கு கொடுக்குறேன் தவிர நானே டைரெக்டாக எதுக்கு கொடுக்குறது இல்லை. அதனால கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கம்பல்சரி இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி கண்டிப்பா வரும். அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் தான். சார் ஃபர்ஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும். புதுசா நிறைய பேர் இது எப்படின்னு தெரியும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா வேக்கப் டைம், ஸ்லீப்பிங் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாகவும் 9th பாயிண்டாகவும் கொடுத்துருப்பேன். சார் ஃபர்ஸ்ட் 9th பாயிண்ட் என்னன்னா, ஸ்லீப்பிங் டைம் கண்டிப்பா 9:30 to 10 o'clock தூங்கிடுங்க. என்ன எக்ஸாம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி. பட் எந்திரிக்க டைம் காலேஜ் இருந்தாலும் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் இருந்தாலும் 3:30 3 o'clock எந்திரிச்சிடுங்க. டைம் நிறையவே இருக்கும். ஏன்னா பிப்ரவரி வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வந்து சம் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி ஸ்போர்ட்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இப்போ இந்த மந்த் வேர்ல்டு கப் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடாதீங்க. ஃபுட்பால் எந்த பிளேயராக இருந்தாலும் எந்த இது இருந்தாலும் நீங்கள் போய் உட்காந்துடாதீங்க. நம்மளுக்கு படிப்பு இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு அது அடுத்த பாட்டு. நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போய் என்னமோ பார்க்கறனா பார்த்துக்க, கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பாலோ. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு படிப்பு இம்பார்ட்டன்ட். நைட்டு 9:30 to 10 o'clock தூங்கிடுங்க. அண்டு காலையில் 3 to 4 o'clock எந்திரிச்சிருங்க. எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 9th பாயிண்ட் சொல்லிட்டேன். எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா குளிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு பச்சை தண்ணியில் குளிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி வெயில் காலம் தான், பனிக்காலம் கூட இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வித்தின் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளார எல்லா ப்ரெஸ்அப்பும் பண்ணிட்டு 4:30 கம்ப்ளீட் பண்ணி 3 o'clock முடிச்சிங்கன்னா 3:30 முடிச்சிருங்க. அப்புறம் எல்லாமே குளிக்கிறது வந்து ப்ரெஸ் அப் பண்ணுறது எல்லாமே முடிச்சுட்டு உடனே 21 செட்டப்ஸ், முடிஞ்ச அளவுக்கு 21 தோப்புக்கரம் போட்டுருங்க. அந்த காலத்தில் பிள்ளையாருக்கு கும்பிட்டு போய் தோப்புக்கரம் போட்டுட்டு போய் எக்ஸாம் எழுதுவாங்க. அதனோட ரீசனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மறதி சக்தி அதிகமாக இருக்காது, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அந்த ஞாபக சக்தி அதிகப்படுத்துறது தான் இந்த 21 சிட்டப்ஸ் ஃபார்முலா. அந்த சிட்டப்ஸ் போடுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு 21 சிட்டப்ஸ் போட்டுருங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். காலையில் எந்திரிச்சு உடனே அதை எந்திரிச்சு கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த கோப்ரமோ ப்ரேயர். ஸோ இந்த ப்ரேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 times ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சொல்லிடுங்க. அதில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 4:33 டைமில் 5 times நோட்டில் எழுதிட்டு 5 times வந்து வாய் விட்டு சொல்லிடுங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ்னா 5 times ரிட்டன் அண்ட் 5 times ப்ராக்டிஸ்னா வாய் விட்டு சொல்ல சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில். அது என்னங்க சார் அப்படின்னா, சார் உங்களுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை எக்ஸாம் டைம்ஸு, மை டியர் ஸ்டடீஸ் ஆர் மை டியர் எக்ஸாம்ஸ் என்ன வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அது வந்து 5 times ரிட்டர்னையும் 5 times வாய் விட்டு சொல்லிடுங்க. ஃபீலிங்கோட சொல்லுங்க, எமோஷனோட சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க் வேணும்னு நினைக்கிறத கூட நீங்கள் என்ட்ரி பண்ணிடலாம். மை டியர் எக்ஸாம் ஆர் மை டியர் மேக்ஸ் எக்ஸாம் மார்க்ஸ் 100 out of 100 அப்படின்னு கூட நீங்க சொல்லி கூட எழுதிட்டு இந்த லைன் ஃபுல்லாக எழுதிக்கணும், தப்பே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த வீடுங்கிறது மாதிரி எல்லா லைனுமே இம்பார்ட்டன்ட். எமோஷனோட சொல்லுங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு இப்போ நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு கெழுத்து நல்ல கெழுத்து வேணும். அப்போ நான் அந்த கெழுத்துக்கு உண்டானதை வந்து இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் பாருங்க எமோஷனோட. அந்த மாதிரி உங்களோட மார்க் வேணுங்கிறத அந்த எமோஷனோட நீங்க சொல்லி பழகுங்க. இப்போ நான் சொல்றேன், மை டியர் கெழுத்து, ஐ எம் சாரி, ப்ளீஸ்
forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear guilt, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear guilt, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear guilt, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear guilt, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. ஸோ இதை மாதிரி நம்ம ஃபீலிங் கூட சொல்லுங்க. எனக்கு கெழுத்து வேணுங்கிறதுனால நான் கெழுத்தை பற்றி பேசுகிறேன். எனக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நான் ஃபீல் படிப்பீங்க எங்கே இந்த ஸ்டடீஸ் இருக்கிற இடத்துல. அப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? மை டியர் ஸ்டடீஸ், ஐ ஆம் சாரி. ப்ளீஸ் forgive me. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ forgive myself. அந்த எமோஷனோட இல்லை உங்களுக்கு மார்க் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரீச் ஆகிறது வந்து எமோஷனோட சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரபஞ்சம் கண்டிப்பாக உதவி செய்யும். சரிங்களா? சரி, இதுக்கு ரொம்ப மெயினாக இது இந்த வாட்டர் இன்டேக் எடுக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது 1 ஹவருக்கு ஒருக்கா கண்டிப்பாக 100 to 100 ml எடுத்துகிட்டே இருங்க. இது என்ன பெனிஃபிட் ஆகும்னா, நிறைய பேருக்கு இந்த பனிக்காலம் வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு அதிகமாக சளி காய்ச்சல் வர்றது பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு சிக்கன் பாக்ஸ் கூட போடுங்க ரிப்போர்ட் வந்தது. அதற்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உடம்பு ஹீட் ஆகாத நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிள் என்னன்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா 100 to 150 ml இல்லைன்னா 200 ml கூட கொடுத்துருங்க. ஒரு நாளைக்கு 170, 1 லிட்டர், 1 லிட்டர், 1.25 லிட்டர் இல்லைன்னா 2 லிட்டர்ஸ், அந்த நியர்பை 2 லிட்டர்ஸ் பக்கமாக குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எவ்ரி 1 hours. நைட்டு போகும்போது தண்ணியோட அளவை குறைச்சிடுங்க. இந்த 150 50 ml நீங்கள் மாற்றிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இது நீங்கள் எடுக்கும்போது பாடி ஹீட் ஆகிறது குறையும், சளி காய்ச்சல் வர்றது குறையும். அண்டு பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. எனர்ஜி லெவல் வந்து பெட்டரா பண்ணுவீங்க. கண்டினியூஸாக படிப்பீங்க, திடீர்னு வாய் விட்டு படிப்பீங்க, திடீர்னு வாய் மௌனமாக படிப்பீங்க. அப்படிங்கும்போது உங்களோட எனர்ஜி லெவல் வந்து டவுன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இன்டேக் வந்து அந்த ஃபார்முலா படி நீங்கள் எடுக்கும்போது எனர்ஜி லெவலும் டவுன் ஆகாது, ஃபீவர் கோல்டு வராது. இது நான் கண் கூட பார்த்தது. நான் 2.5 வருஷமா எடுத்தது. அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி சன்லைட் எந்நேரம் ரூம்லேயே இருட்டிலேயே அடைஞ்சிட்டு இருக்காதீங்க. மேக்ஸிமம் மார்னிங் ஒரு 6:30க்கு வந்து ஒரு 8 இல்லை 7:30 வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வெயிலில், லைட்டான வெயிலில் அப்படியே மிதமாக இருந்துக்குங்க. உங்களுடைய இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் அதிகமாகும். அந்த டயர்ட்னஸ் தெரியாது. இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் போது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சளி காய்ச்சல் வராது. அதுதான் ரியாலிட்டி. அதுக்கு தான் இம்யூனிட்டி பவர் அதிகமாகிறதுக்கு சன்லைட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அது மார்னிங் சன்லைட்டு. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி மார்னிங் இல்லைனா கூட அட்லீஸ்ட் நீங்கள் உள்ளாரையே ரூம்லேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வெளியே வந்துட்டு 2 நிமிஷம் வெயில் நின்றுட்டு நீங்கள் போய் திரும்ப உட்காந்து படிக்கலாம். சரிங்களா? நீங்கள் மார்னிங் ஸ்டடி ஹவர்ஸும் ஈவினிங் ஸ்டடி ஹவர்ஸும் கரெக்டாக பிளான் பண்ணிங்க. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போலாம் லீவு ஸ்டடி லீவ்ஸ் நிறைய வரப்போகுது. ஸ்டடி லீவ்ஸ் அதிகமாக வரனால கண்டிப்பாக மினிமம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் 17 ஹவர்ஸ் படிக்க சொல்லிடுவேன். 5 ஹவர்ஸ் ஸ்லீப்பு, 17 ஹவர்ஸ் படிப்பு. மீதி 22 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் இருக்கும். 2 ஹவர்ஸ் வந்து இந்த சாப்பிட்றது மற்ற வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ 17 ஹவர்ஸ் உட்காந்து படிக்கிறத எப்பயெல்லாம் டயர்டாக ஃபீல் பண்ணுங்க, 7 சிட்டப்ஸ் போடுங்க. அந்த ப்ரேயர்ஸ் கண்டினியூஸாக பண்ணுங்க. எனக்கு ப்ரேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ் நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் எப்போ டயர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ இந்த 30 டைம்ஸ் ப்ரேயர் இல்லை 7 டிஸ்டப்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. கேப் விட்டு உங்களுக்கு முடியலைன்னா டயர்ட் ஆகும், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக ஈஸியாக படிக்கலாம். நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்லீப்பிங் டைம் 9:30 to 10 சொல்லிக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நைட் சாப்பாடு எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிதான் எடுக்க வேணும், அப்படிதான் பழக்கமாக இருக்குதுன்னா மேக்ஸிமம் 7 o'clock முன்னாடி சாப்பிட சொல்லுவாங்க. மேபி திடீர்னு பழக்கத்தை மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் 7:30 சாப்பிட்டு பிட்வீன் டைம் ஸ்லீப்பிங் டைம் வந்து மினிமம் 2 hours to 2.5 hours இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்பதான் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்க முடியும். இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட்ற டைம் இதையும் வேரி ஆகும்போது டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும். அஸ் பர் ரூல் படி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ள வயிற்றுக்குள்ள சாப்பாடு இருக்குதுன்னா சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம்லேருந்து 2.5 மணி நேரம் கழிச்சு நீங்கள் தூங்கும்போது தான் உங்களுக்கு ஒரு முழுமையான தூக்கம் கிடைக்கும். ஏன்னா கழுத்து ரீதியாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி 9:30 to 10 o'clock தூங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 6:30 to 7:30 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 6:30 முடிச்சிருது பெட்டரு. அதை மீறி போயிட்டு திடீர்னு பழக்கம் மாற முடியாது. அப்போ அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி சாப்பிடுங்க. அப்படியே ரொம்ப லேட்டாக இருந்தால் சாப்பிடாம விட்டுருங்க. என்னாச்சு லைட்டாக
பழமோ இல்லை வெறும் வாட்டர் மட்டும் ஒரு 100 ml 50 ml மட்டும் குடிச்சிட்டு லைட்டாக நீங்கள் இருந்துக்குங்க. மேக்ஸிமம் நைட் சாப்பாடு அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் 16 ஹவர்ஸோட மீனிங் சொல்கிறாங்க. நைட்டுக்கும் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக ஃபீலிங் இருக்கும், எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹெல்த்தியாக நல்லா இருக்கலாம், அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அந்த காலத்துல மாதிரி இல்லை. ஏதோ ஒன்று நம்ம டயர்ட் ஆகுது, ஏதோ ஒன்று ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. யாரை கேட்டாலும் இப்போ பசங்க, நம்மளோட பசங்க இந்த லாஸ்ட் மந்த் இந்த பனிக்காலத்துலேருந்து 2 மாசமா ஃபீவர், கோல்டு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கிளாஸ் கேன்சல் பண்ணாங்க. என்ன ரீசன் பார்த்தா இதுதான் ரீசன் சொல்கிறாங்க. அப்போ நம்ம கரெக்டாக பார்த்தா ப்ரோட்டீனோட உணவும் அந்த விட்டமின்ஸோட உணவும் டெய்லியும் கரெக்டாக ஃபார்முலாஸ் படி கரெக்டாக, அதாவது சரிவிகித உணவுமாங்க, அதுபடி நம்ம எடுத்துக்கணுமா, நிறைய காய்கறிகள் நிறைய பழங்கள் சேர்த்திக்கிற மாதிரி சாப்பாடலாம். ஜாங்க இதெல்லாம் அதர் ஐட்டம், அதாவது பேக்கரி ஐட்டம்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹெல்த்தியாக நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் டெய்லியும். அந்த டெய்லி ஃபாலோ பண்ணுறதை ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறத வச்சு உங்களோட மார்க் ஈச் செவன் போட்டுருங்க. சரிங்களா? கரெக்டாக எந்திரிச்சிங்கன்னா கரெக்டாக 4 o'clock எந்திரிச்சிங்கன்னா சூடாக 10 மார்க் போட்டுக்குங்க. சரிங்களா? இது அட்டண்டன்ஸ் சீட்டு மாதிரி, இது ட்ராக்கர் சீட்டு. உங்களுடைய நீங்களே ட்ராக்கர் செட் பண்ணும்போது அட்லீஸ்ட் இந்த பிப்ரவரி மந்த் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மந்த் வச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணும்போது உங்களோட மார்க்கோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு சூப்பராக மார்க் சொல்லிக்கிறீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஐயோ என்ன முடியுதுன்னு சொல்லிட்டு வெளியவே போயிட்டீங்க. வெளியே போனாலும் பரவாயில்ல, உங்களோட மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னா அட்லீஸ்ட் இது 50 to 60 ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட மார்க் ஒருத்தருக்கு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 20 to 40% இன்க்ரீஸ் ஆகும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 5 to 15% இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி ப்ராக்டிஸ் இன்வால்வ் ஆகிட்டு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? நீங்கள் காலையில் 4 o'clock இருந்துச்சுங்களா 10 மார்க் கொடுத்துருங்க. கரெக்டாக அந்த வித்தின் ½ hour 15 minutes எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா 15 மார்க் 10 மார்க் கொடுத்துருங்க. சிட்டப்ஸ் 21 அந்த அந்த ஸ்பாட்டில் 4:33 போட்டிங்களா 10 மார்க் போட்டுருங்க. கூப்பன் பீரியட் டெய்லியுமே 30 டைம் பண்ணிட்டீங்களா 10 மார்க் கொடுங்க. ஏன்னா பிரம்மமுத்திரியே அட்லீஸ்ட் 5 டைம்ஸ் பண்ணிட்டாவே 10 மார்க் கொடுத்துருங்க. சன்லைட்டில் 10 minutes எழுந்துட்டீங்களா 10 மார்க் கொடுத்துருங்க. கம்மியாக இருந்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி வெரி பண்ணி கொடுத்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டு தான். இது ரெண்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே, இந்த சன்லைட் வாட்டர் இன்டேக் கரெக்டாக பண்ணிட்டாவே உங்கள் கழுத்து சூப்பராக இருக்கும். கழுத்து டிஸ்டர்ப் ஆகாது. அந்த நைட் டின்னர் இந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கழுத்து டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் பாட்டுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக இப்போ எல்லாமே ஸ்டடி லீவ்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்க போகுது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸ்டடி லீவில் இருப்பீங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரெக்கார்டிங் சொல்லி காலேஜுக்கும் செமஸ்டர் வரும்போது கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ இருந்தே இது ரொட்டீன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்க, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராது. இப்போ நீங்கள் நினைக்கிறது இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க. நீங்கள் நினைக்கிற அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்கள் ரீச் ஆயிடுவீங்க. மார்க்குன்னு நினைக்கக்கூடிய மார்க் வந்துடும். அதுக்காக தான் இந்த வீடியோவை லாஸ்ட்டாக 6 மந்த் கொடுத்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம புவர் மார்க் எடுத்தவங்க டக்குன்னு பார்த்து 85 90% ஃபெயிலே ஆனவங்க நினைக்கக்கூடிய பசங்க பார்த்தீங்கன்னா 50 மார்க் 55 60 அந்த மாதிரிலாம் ரீச் ஆனாங்க. ஃபெயிலே ஆயிருக்கணும்னு சொன்னவங்களாம் 50 to 60 ரீச் ஆகிக்கிறாங்க. நான் கண் கூட பார்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோவே பண்ணல. ஒரு சில ப்ராக்டிஸ் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தது. இதில் கூட இப்போ 10 ப்ராக்டிஸ் பக்கமாக சொல்லிக்கிறேன். பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமே 5 ப்ராக்டிஸ் தான். மேக்ஸிமம் காலையில் எந்திரிக்க சொல்லுவேன், தண்ணி குடிக்க சொல்லுவேன், சன்லைட் இருக்க சொல்லுவேன், ப்ரேயர் பண்ண சொல்லுவேன். இந்த 4 ப்ராக்டிஸை மெயினாக சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த ப்ராக்டிஸ்க்கு அவங்கள மார்க் வரும்போது நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்கள் மார்க் ரீச் ஆகிறது எவ்வளோ தூரம்னே நமக்கு தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ரீச் ஆகும். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸ்லீப்பிங் டைம், டின்னர் டைம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இந்த 10 காலத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 காலத்தையும் ஆட் பண்ணி அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் போடுங்க. அப்போ கண்ட்ரடுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த 1 month ஆச்சு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட மார்க் சப்போஸ் இன்னைக்கு லெவலுக்கு இருக்கும் 20 to 30 தான் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மார்க் 60 to 70 வரும். ஷூரிட்டியாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு இன்வால்வ், ஏன்னா 17 ஹவர்ஸ் படிக்க போகிறீங்க. லீவுனாவே 17 ஹவர்ஸ் படிக்க சொல்கிறீங்க. உடம்பு ரீதியாக பிரச்சனை வருமா? வராது. இந்த சன்லைட்டு, வாட்டர் இன்டேக் அண்ட் நைட் டின்னர் இதை மூணையும் நீங்கள் அட்லீஸ்ட் இதை மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்பு ரீதியாக பிரச்சனை வராது. இருக்கிற பிரச்சனையும் ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். நான் 1008 பிரச்சனையோட போனேன். இப்போ இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால என்னோட பசங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் எடுத்து பேக் பண்ணி நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல லெவலில் ரீச் ஆவீங்க. ஸோ அந்த 5S ஃபார்முலா ஆல்ரெடி 5S நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். 5S ஃபார்முலா என்னன்னா செல்ஃப் டெஸ்ட், செல்ஃப் எவாலுவேஷன், செல்ஃப் ஆடிட்டிங், செல்ஃப் டிசிஷன், இதெல்லாம் கண்டென்ட் சேர்ந்தது தான் செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் ஸ்டடீஸ். இது எல்லாமே சேர்ந்தது 5S 6X அண்ட் 4S நான் கம்பைன் பண்ணி கொடுப்பேன்.
ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அண்ட் எபோ ஆவரேஜ். உங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ 4S 5S 6S இதை எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நீங்களே உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க, செல்ஃப் டெஸ்ட். நீங்களே உங்களே கரெக்ட் பண்ணிக்கிறீங்க உங்க பேப்பரை, செல்ஃப் எவாலுவேட்டிங். நீங்களே ஆடிட்டிங் பண்றீங்க, என்ன மிஸ்டேக் ஆச்சு, என்ன பண்ண போறோங்கிறது ஆடிட்டிங் பண்ண போறீங்க. அண்ட் செல்ஃப் டிசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. அடுத்தது நம்மளுக்கு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமான்னு சொல்லிட்டு திரும்ப படிக்கிறீங்களா, இல்ல திரும்ப போதும்னு சொல்லி விட்டுறீங்களா? அதான் செல்ஃப் டிசிஷன். அது நம்ம நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நியூ லேர்னிங் வேணும்னா செல்ஃப் ஸ்டடீஸ் பண்ணிக்கிங்க. உங்களை மற்றவங்க அப்பா என்கரேஜ் இது இது பண்ணுவாங்க, மோட்டிவேஷன் பண்ணுவாங்களா, இல்லை இது பண்ணுவாங்களா, என்கரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்காம, அப்பா அம்மா பாப்பா செய்வாங்களாம் பார்க்காம, உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க. இல்லை ஸ்டாஃப் என்கரேஜ் பண்ணுவாங்களா, ஃபேக்கல்ட்டி யாராச்சும் என்கரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்காம உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிங்க. 6X ஃபார்முலா வரும். ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார்முலா நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும்போது, நீங்க ரீச் ஆகுற லெவல் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா எவ்வளோ தூரம் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் கண்டிப்பா ரீச் ஆவீங்க. ஸோ அத நான் கண்கூட பார்த்துருக்கிறேன். நெறைய இது கண்கூட பார்த்துருக்கிறேன். ஏன்னா போன டைம்லாம் அதான் ஃபெயில் ஆகும்னு நினைக்கிறவங்க ஸ்டூடண்ட்லாம் 60 மார்க் எடுத்துக்கிறாங்க. இந்த டைம் ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்குது. ஸோ அந்த மாரி சூப்பரா இருக்குது அது. சரிங்களா? இத கரெக்ட்டா நீங்க பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றத கேளுங்க. கண்டிப்பா ரீச் ஆவீங்க. உங்களோட லெவல். ஆல் த பெஸ்ட். பிப்ரவரி மந்த் சீட்டு அட்லீஸ்ட் இன்னைக்கு தேடு, நாளைக்கு 4th மந்த்லாச்சும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க ரீச் ஆகுற இடம் எங்கேன்னு நினைக்கிறீங்களோ, அதை விட அதிகமான இடத்துக்கு நீங்க ரீச் ஆக முடியும். அந்த கோகுமோ ப்ரேயர் அண்ட் கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சு கரெக்டான நீங்க ஃபாலோ பண்ணும்போது. வாழ்த்துக்கள். எக்ஸாம் நல்லா சின்சியரா படிங்க. உங்க ரீச் ஆகுற இடத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. யாருமே ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ரீச் ஆகுற இடத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட்.